போ மாமா. இனிமே என்ன பிரியான்னு கூப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். யாராவது பத்திரிக்கைக்காரங்க கேட்டா பிரியாவோட உண்மையான பேரு செங்கமலன் எழுதிடுவாங்க. அப்புறம் எல்லா ரசிகர்களும் என்ன செங்கமலன் செங்கமலன் கேலி பண்ணுவாங்க. அப்புறம் அவ்வளவுதான். போ. செங்கமலம் பிரியா, நீ இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன கள்ள சாராயமா குடுத்திருக்க? சாராயமா? தப்பா பேசக்கூடாது. இது சீம சாராயம், ஃபாரின் விஸ்கி. பிரியா, நீ நடிச்ச படம் 100 நாளா ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் மேல ஃப்ரெண்ட்ஸா வந்துகிட்டே இருக்கா. தினம் பாட்டியோ பாட்டி பாட். அது போட்டோம். இது நைல் லைக்ஸ் போடவையா? ஆமா. நல்லா இருக்கு. மாமா போய் சாப்பிட்டு போங்க. நான் உன் மாமன் தாண்டி. மாமா சும்மா வாடி. மூணு இல்லாம பேசாத. 5 வயசுல இருந்து நீ என்னை எடுத்து வளர்த்த. நான் உன் பொண்ணு மாதிரி சொல்றதை கேளு. அதனால தாண்டி எனக்கு உரிமை அதிகம். வாடி. ஐயோ என்ன விட்டுடு மாமா. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. வாடி நீ. வாடி நீ. வெடி போயிருவேன். அப்படியா நடந்துட்டான் அயோக்கிய ராஸ்கல். அவங்கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைமா. நான் ஆளாக்கி விட்ட பொண்ணு நீ. நான் உனக்கு தகப்பு மாதிரி. நான் சொல்றபடி நீ கேட்கறதா இருந்தா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அவனை இங்கிருந்து ஒரே அடியா அனுப்பிடுறேன். இதுல என்ன சார் தப்பு? நான் அவளுக்கு மாமன் முறை. நான் இல்லைன்னா அவ கதி என்ன இருக்கும்? 5க்கும் 10க்கும் முச்சந்தில நிக்க வேண்டி இருந்திருக்கும். 5 வயசுல இருந்து 17 வயசு வரை அவளை வளர்த்து ஆளாக்குனது நான், நீங்க இல்ல. ஆல் ரைட், நீதான் வளர்த்த. அதுக்கு மொத்தமா எவ்வளவு வேணும் கேடு. மொத்தமா ஒரு 30,000 கொடுத்துருங்களேன். இதுல 50,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்க. ஜஸ்ட் மினிட். அதுக்கு முன்னாடி இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு பணத்தை கையில் எடுக்கலாம். வணக்கம் பிரியாவுக்கு இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை இருந்தா எழுதியிருந்தா. பிரியா, இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. புதுப்பட கான்ட்ராக்ட். நீங்க எதுல கையெழுத்து போட சொன்னாலும் போடுறேன் சார். தேங்க்யூ. இந்த 4 பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து போடணும். ஆடிட்டர் கேட்டார் இன்கம் டாக்ஸ்க்காக. கூப்பிட்டீங்களாமே சார்? நான் கேள்விப்படுறதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? அந்த ஹீரோ பரத்தோட நெருங்கி பழகுறியா? அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட வதந்தி. ஏ, நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம், அதுக்கு இப்ப நேரம் இல்ல. நிறைய படம் புக் ஆயிருக்கு. அடுத்த வாரம் சிங்கப்பூர் ஷூட்டிங் போகணும். இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு உன் கரியரே ஸ்பாயில் ஆயிப்போம். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிக்கலையா? உங்க கிட்ட இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? இன்னும் 5 வருஷத்துக்கு என் கான்ட்ராக்ட் இருக்கு. அது வரைக்கும் நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும். அதுக்கப்புறம் நீ எக்க எடுத்துட்டு போ, எவன வேணா கட்டிக்க. இதுதான் சார் இப்ப பிரியாவுடைய நிலைமை. இந்த சூழ்நிலையில அவ எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? அதான் உங்க உதவியை நாடி வந்திருக்க. நீங்க கண்டிப்பா பிரியாவுக்கு உதவணும். ரைட், நானும் பிரியாவோட சிங்கப்பூர் போறேன். எங்க இருக்க? காளி புடிச்சிட்டு வந்து கலாடா பண்றியா? மேல இருக்கியா? வாயா கீழே. இன்னைக்கு உன்னை 2 ரவுண்ட் பாத்துறேன். வாயா கீழே. செங்கமலம் நான் வளர்த்த பொண்ணு. கேவலம் 50,000 கொடுத்து என்னை ஏமாத்திட்டு நீ படத்துக்கு லட்சம் 2 லட்சம் வாங்கிக்கிறியா? ஏய், மரியாதையா 1 லட்சம் இல்ல 5 லட்சம் கொடு.
மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? தள்ளுவியா? எங்க தள்ளு பார்க்கலாம். ஏய், மரியாதையா பணத்தை கொடு, இல்ல பிரியாவை என்கிட்ட ஒப்படைச்சிடு. அடைச்சி போட. அதெல்லாம் எப்போ பணம் கொடுத்து தீர்த்தாச்சு. எல்லாத்துலயும் நீ கையெழுத்து போட்டிருக்க. மரியாதையா போ. ஏய், 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 போடா. போடா. போறையா போறேன். என்ன ஏமாத்திட்டு நீ லட்ச லட்சமா சம்பாதிச்சுக்கலாம்னு பாக்குறியா? அடுத்த வாரம் பிரியா சிங்கப்பூர் போறாள. சிங்கப்பூர் போட்டும், நல்லா போட்டும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பாரு. Get out, you dirty rascal. சார், இன்கம் டாக்ஸ் பாக்கி 2 லட்சம் ரூபாயும் கட்டி கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கினா தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமா? அட என்னடா சொல்லையா போச்சு. இன்கம் டாக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது ஆகும். அடுத்த வாரம் ஷூட்டிங்க்கு சிங்கப்பூர் போய் ஆகணும். நான் போகலன்னா அந்த பரத்தோட ஓடி போயிடுவா. சார், நான் போய் பாத்துக்கிட்டுமா? என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு. நீ கிழிச்ச. பிரியா உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா நீயே அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவ. காளிமுத்து வேற மிரட்டிட்டு போயிருக்கிறான். என்ன செய்யலாம்? லாயர் கணேஷ் பிரியாவுக்கு பாதுகாப்பா அவனைத்தான் அனுப்பணும். Just come in. ஹலோ, ஐ ஆம் ஜனார்தன், ஊர் மட்ராஸ், வயசு 46, குடிக்கிறது ஜானி வாக்கர் விஸ்கி, பிடிக்கிறது திருப்ப சிகரெட், யூஸ் பண்ற சென்ட் இன்டிமேட், ஃபிலிம் ப்ரொடியூசர். ஐ அம் ரைட்? மார்வலஸ், மார்வலஸ். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்டர் கணேஷ்? It's my profession. Take your seat. Thank you. Sir, what can I do for you? மிஸ்டர் கணேஷ், என் கேஸ் ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும். சொல்லுங்க. என் படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கிற பிரியா அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறா. உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல படிச்சு. I see. நான் சில டாக்ஸ் ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவ கூட போக முடியல. எனக்கு பதிலா பிரியா கூட நீங்க போயிட்டு வரணும். நானா? எதுக்கு? பிரியாவை பாதுகாப்பா கவனிச்சுக்கிறதுக்கு. பிரியாவுக்கு காட்ஃபாதர், கார்டியன், கைடு எல்லாமே நான் தான். அவனுடைய பிசினஸ் விவகாரங்கள்ல கூட நான் தான் கவனிச்சுக்கிறேன். இப்ப புதுசா ஒரு ஹீரோ வந்திருக்கான், பரத். அவன் பிரியாவை காதலிக்கிறான். பேப்பர்ல படிச்சு. அவனும் அவளும் சிங்கப்பூர்ல கல்யாணம் செய்துக்குவாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது நடக்காம நீங்க பாத்துக்கணும். அது மாத்திரம் இல்ல, பிரியாவோட மாமன் காளிமுத்து இது ரவுடி ட்ரங்கர்ட். பிரியாவை சிங்கப்பூர்ல பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். அவனால அவளுக்கு எந்த ஆபத்து வராம நீங்க தான் பாதுகாக்கணும். ரைட், ரைட். நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்யறேன். Proceed. Thank you. Welcome. Peculiar case. பிரியாவுக்கு பாதுகாப்பாக சிங்கப்பூர் போறான். அவனை தொடர்ந்து நீயும் போ. வெளிநாட்டுல அவனுக்கு எந்த துணையும் கிடையாது. தீர்த்து கட்டுறது சுலபம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவனை கொன்னிடு. ஓகேவா? coming.
சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறோம். ஜாக்கிரதை, உங்க எல்லார் பாஸ்போர்ட் என் கையில. எல்லாரும் ஒழுங்கா நடந்துங்க. ஆமா. பிரியா, இனிமே உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம். அந்த ஜனார்தன் கிட்ட இருந்து உனக்கு விடுதலை வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. ரைட்? என்ன அவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க? ஏற்கனவே நிறைய பிளாங்க் பேப்பர்ஸ்ல ஜனார்தன் சார் என்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்காரு. அத பத்தி நீயே கவலைப்படுற. இட்ஸ் மை ப்ராப்ளம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா பயன்படுத்தி உன்னை ஏமாத்து கையெழுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லி நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியும். நான் கோர்ட்டுக்கு வரணுமா? ஏன் கோர்ட்டு நான் பயமா? அநேகமா கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த கேஸ்ல நான் உனக்கு சாதகமா ஈடுபட்டிருக்கேன் தெரிஞ்சால மிஸ்டர் ஜனார்தன் சமாதானம் கொண்டு வருவார். கம் இன் ப்ளீஸ். ஹாய் பரத். ஹாய் பிரியா. பரத், இவர்தான் மிஸ்டர் கணேஷ். ஹலோ, ஐ எம் பரத். ப்ளீஸ் டு மீட் யூ. டேக் யூர் சீட். ஹவ் இஸ் சிங்கப்பூர்? இட்ஸ் வெரி ஃபைன். மிஸ்டர் கணேஷ், நானும் பரத்தும் ஒருத்தர் விரும்புறீங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க. am I right? யா, இந்த ஷூட்டிங் முடிந்ததும் நாங்க 2 பேரும் அமெரிக்கா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பலான்னு முடிவு பண்ணிருக்கோம். வாவ். நாவல்ட்டியா? அமெரிக்காவில கல்யாணம், இந்தியாவில ஹனிமூனா? ஆமா, உங்க கல்யாணத்துக்கு இந்தியாவில எனி ப்ராப்ளம்? ஆமா, ஜனார்தன் சார் கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டு வரோன்னு பயமா இருக்கு. எஸ், ஷீ இஸ் கரெக்ட். என்ன சார் நீங்களும் அப்படி சொல்லிக்கிட்டு? நீங்க பிரியாவுக்கு தெரியும் சொல்ல வேண்டாம்? ஐயோ, இது ரொம்ப சாது சார். எனக்கு தெரிஞ்ச உலக விவரம் கூட இதுக்கு தெரியாது. ஆமா, இதுக்கு ரொம்ப தெரியும். என்ன அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அது இது பேசிக்கிட்டு? இதெல்லாம் சினிமா லாங்குவேஜா? மிஸ்டர் கணேஷ், நான் எதுக்காக பயப்படுறேன்னா, இது என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்காம அந்த ஜனார்த்தனம் கிட்ட ஏதேதோ பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? விவரம் தெரியாம வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போடுறதும் தப்புதான். விவரம் தெரியாதவங்க கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்குறதும் தப்புதான். கட்சிக்காரனுக்கு மட்டும்தான் சட்டம் சொந்தம் நினைக்காதீங்க. அப்பா இவங்களை காப்பாத்துறதுக்கும் அந்த சட்டத்துல வழி இருக்கு. பிரியா, இனிமே நீ என்ன கேட்காம எந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடக்கூடாது. ரைட்? என்னுடைய அனுமதி இல்லாம நீ எந்த ஷூட்டிங்லயும் ஆக்ட் பண்ணக்கூடாது. ரைட்? மிஸ்டர் ஜனார்தன் விவகாரம் முடிகிற வரைக்கும் நீ நான் சொல்றபடிலாம் கேட்கணும். ரைட்? ஓகே. யோகி, இன்னைக்கு முகூர்த்த நாள் தானே? ஆமா, நல்ல முகூர்த்த நாளாச்சே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. இதை எப்படி ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பாக்குறது? இந்த ஊர்ல பஞ்சாங்கம் உண்டா? சார், பஞ்சாங்கம் பஞ்சாமிர்தம் எல்லாம் நம்ம ஊரோட சரி. இன்னைக்கு முழுக்க நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். சரி, உலகத்தினுடைய கடவுள் முருகன், அவனை நம்பி ஆரம்பிச்சிடும். முருகா, தேங்காய் கொண்டா. என்ன சார் நீங்களே அப்படி கேக்குறீங்களே? அட, பூஜைக்கு தேங்காய் கொண்டாங்கயா. சார், காலையிலேயே கேமரா, ஃபைலு, கிளாப் போர்டு வச்சு ரூம்லயும் பூஜை முடிச்சாச்சு. அப்படியா? ஆமா. அப்ப ஆரம்பிக்க வேண்டியதான். ஆமா. சார், கட் 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 கட். என்ன ஹீரோயின் வரலையா சார் இன்னும்? ஹீரோயின் இல்லாம நீங்க எல்லாம் ஏன் ஷூட்டிங் வரீங்க? போய் கூட்டிட்டு வாயா. உன்னதாயா? போய் கூட்டிட்டு வா. என்ன? நான் ஒரு அசோசியேட் எழுத்தாளன். இருட்டுமே, வெளிநாட்டுக்கு வந்தா எல்லாரும் வேலையும் பார்க்கணும். சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. சார், ஹீரோயின் வந்தாச்சு சார். அடிச்சு வந்தா வரட்டுமையா? ரொம்ப பிரமாதம். சாந்தா பவன் அந்த மாதிரி கிடையாது. அப்பா என்ன இவங்களா ஹீரோயின்? சார், மேக்கப் மேன், காஸ்டியூமர், டச் அப்.